வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. ஆதார் கார்டில் நேமை லைஃப் டைமில் 2 டைம்ஸும் ஜெண்டர் 1 டைம்ஸ் டேட் ஆஃப் பர்த் 1 டைம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் லிமிட் கிராஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆதார் சேவா சென்டருக்கு போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் சொல்லி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆன்லைனில் அப்டேட்டும் ஆகாது, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதை திரும்ப அந்த எரர் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப நீங்கள் ஆதார் சேவா சென்டர் போயிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது பண்ணி உங்களுக்கு ரொம்ப டைமும் ஆகும், ப்ராசஸும் ஆகாது, ரிஜெக்ட் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஆதார் கார்டில் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணணுமா அல்லது டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணுமா அல்லது நேம் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. நீங்கள் எத்தனை டைம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுடைய ப்ரொஃபைலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கொடுத்துருக்க லிமிட்டேஷனுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது லிமிட் கிராஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீஜனல் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அப்படி இல்லைன்னா ரீஜனல் ஆஃபீஸ் எனக்கு நியர்பையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, ஓகேவா. அதுக்கு டைம் உடனே ஆகும்னு சொல்ல முடியாது, 1 or 2 மந்த்துக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம், ஆனால் டைம் பீரியட் ரொம்ப எடுத்துக்கும், ஓகேவா. உங்களுக்கு ஒரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ ரெடி ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்டாக 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு ஜெண்டர் மாற்றிருக்கலாம் அல்லது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் நீங்கள் கொடுத்தது ஒன்றா இருக்கும், ஆதார் கார்டில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது என்னோடய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அதில் உள்ள மாரி எனக்கு டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுபடி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஆதார் சேவா சென்டருக்கு போயிட்டு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும், அவங்களே கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜர் நிறைய இருக்குது, ஓகேவா. டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே ஆதார் சேவா சென்டருக்கு போகும்போதே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது 10th 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். ஃபோட்டோ இருந்து அதில் டேட் ஆஃப் பர்த் இருந்துன்னா அது ஒரு ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. ஸோ அது இல்லைன்னா பாஸ்போர்ட், அப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதேமாரியில் இருக்கக்கூடியதில் எதில் கரெக்டாக இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் வித்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அதில் இருக்கணும், ஓகேவா. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அங்கே போயிட்டு பண்ணிவிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் சொல்லக்கூடிய மெயில் பண்ணணும். அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதோட என்னென்ன அட்டாச் பண்ணணும் எல்லாத்தையும் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி ஒரு 2 MBக்குள்ளே வர்ற மாரி வச்சு அதை சென்ட் பண்ணணும், ஓகேவா. ஆதார் இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்கள் ஆதாரில் அப்டேட் ஆகிடுச்சான்னு. 1 or 2 மந்தில் கரெக்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ ஓகேவா. நான் என்னுடைய நேம் லிமிட் கிராஸுக்கு நான் இப்படி தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணேன். என்னுடைய நேம் கரெக்டாக ஒரு 45 டேஸ்லேருந்து 50 டேஸில் சேஞ்சஸ் ஆகிட்டு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஜெண்டரோ டேட் ஆஃப் பர்த்லேயோ மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா. அதில் இருக்கக்கூடியதில் இப்படி தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ராப்ளம்னா இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குல்ல, அதில் பாருங்கள் ஐங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதை கொடுங்க. அப்புறம் சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் அதில் இருக்குல்ல, அதில் பேக் சைடில் இருக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி வேணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் வேணுமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் தப்பாக இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட் இதில் பண்ணுங்க. அடுத்தது ராங்காக இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு டிபெண்டிங் ஆன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுங்கிறத என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாக்ஸில் ரெண்டாவதாக இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மைனராக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் சைன் பண்ணி கீழே டேட்டு மென்ஷன் பண்ணணும். மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணி டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது காலத்தை தான் நீங்கள் டிக் பண்ணணும். கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் ரிக்வஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ரெண்டாவதாக இருக்குல்ல, அதனை தான் நீங்கள் டிக் பண்ணி கீழே சைன் பண்ணி டேட்டு போட்டு நீங்கள் பண்ணணும். இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்.
இதோட உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது பாஸ்போர்ட்டோ அதையும் நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்புறம் அங்கே அப்டேட் பண்ணக்கூடிய அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையும் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரு 2 MBக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகேவா? அதை அட்டாச் பண்ணி அதோட மெயில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் டேட் ஆஃப் பர்த் லிமிட் கிராஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். ஸோ மெயில் ஃபார்மேட் இதேமாரி ஃபார்மேட் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயில் ஐடி எல்லாமே கீழே தரேன். மெயில் ஐடி அப்புறம் அந்த காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே தரேன். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். மெயிலும் நீங்கள் பண்ணுறது அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? நான் கரெக்டாக உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். அவ்வளோதான்.